நீந்தி கடந்த நெருப்பாறு, நெருப்பு நதியை பார்க்கிறேன் என்றார் மாவீரர் நாளிலே பிரபாகரன். அந்த நெருப்பு நதியாக வலம் வந்திருக்கிறார்கள். இந்த நெருப்பு நதி நம் நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நெருப்பு நதியிலே முத்துக்குமார்களை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதியிலே திலீபன்களை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதியிலே கிட்டுவை பார்க்கிறேன், குமரப்பா புலேந்தியை பார்க்கிறேன், ஜானியை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதியிலே வீர தளபதி விக்டரை பார்க்கிறேன், அங்கேற்கனியை பார்க்கிறேன், கேப்டன் மில்லரை பார்க்கிறேன். அந்த நெருப்பு நதி மாவீரர்களினுடைய உயிரை தணலாக ஏந்தி கொண்டு வருகிற நதி. நீந்தி கடந்த நெருப்பு ஆறு எல்லாம் அக்கினி குஞ்சுகள். நீங்களும் அக்கினி குஞ்சுகளாகுங்கள். என்கிட்ட சொல்லியிருக்கிறான் பொறுப்பில் இருந்த அன்பு. படையில் ரொம்ப திறமையாக சண்டை போட்டு செத்து போனான். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேர்தலில் போட்டி போட்டப்போ எல்லாரும் கொடுத்தாங்க நிதி, கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. 89 என்னை கொண்டு வந்த படகு உடஞ்சி போச்சே, அது நம்மளால் தானே. உங்களை கொண்டு வந்ததுனால உடஞ்சி போச்சு, அவங்களுக்கு நஷ்டம் தானே. இந்த பணத்தை காசு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு என்னுடைய மனைவி சொன்னான். என் குழந்தைகளுக்கு ஒரு நகை வாங்கி போடணுங்கிற எண்ணம் என் மனைவிக்கு வரல. வாழ்க்கையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அன்பை கூப்பிட்டு சொன்னேன், ஐயோ காசு வாங்க மாட்டாங்கன்னா உங்ககிட்ட, நீ வாங்காட்டி என் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்போ வந்தாலும் புலிகள் பேபி யார் வந்தாலும், நான் இல்லைன்னாலும் வீட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க. தலைவர் பலமுறை வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு பிரபாகரன். அப்போ அவன் சொன்னான், ட்ரிகரில் வேர்கள் இருக்கும் வன்னி காட்டில், உங்கள் பேச்சை ஒரு இதில் போட்டு காதில் வச்சுருப்போம், நரம்பு முறுக்கேறும்னா. நான் சொன்னேன், உங்களை போல் என்னால் துப்பாக்கி எடுத்து சண்டை போட முடியாட்டாலும் துப்பாக்கி எடுக்கிற உங்களுடைய நரம்புகளை முறுக்கேற்ற வைக்க என்னால் முடிகிறதல்லவா. தமிழ் ஈழம் நமது இலக்கு. உங்கள் காலத்தில் நிச்சயமாக பார்ப்பீங்க, நீங்கள் இளவட்டங்க, இளம்பிள்ளை. ஆனால் எனக்கு ஆசை, என் காலத்திலே பார்த்துருவேங்கிற ஆசை இருக்கு. சுதந்திர தமிழீழ தேசத்தை, இந்த பிறவி, இந்த பிறப்பு திரும்ப நான் பிறந்து வரப்போறதில்லை. என் வாழ்நாளில் தமிழனுக்கு ஒரு தேசம், தரணியிலே ஒரு தேசம். இந்த அற்ப உயிரை காப்பாற்ற 57 பேரை அனுப்பினார். இந்த சொன்ன காடுகள் வழியாத்தான் பால்ராஜும் பானு என்னை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. யானை இரவை வெற்றி பெற்று கொடுத்த பால்ராஜும் பானுவும் என்னை இந்த வழியாத்தான் அழைச்சிட்டு வந்தாங்க. என் வாழ்நாளில் கடைசியாக நான் அவரிடம் விடைபெற்று வருகிற போது கிட்டுவிடம் பிரபாகரனிடம் கண்ணீர் சிந்தி கொண்டு வந்தேன். ஏன்னு வருத்தப்படுறீங்கன்னாங்க. அந்த காட்டுக்குள் கண் தலை மறைகிற வரைக்கும் கையை காமிச்சிக்கிட்டு இருந்தார். அது பிறகு நான் அவரை பார்க்கல. 89 பார்த்தது கடைசியாக. தமிழ் ஈழத்தை நான் காண்பேன். உலகத்தில் தமிழனுக்கு ஒரு தேசம், பிரபாகரனுக்கு நிகரான தலைவன் விடுதலை போர் வரலாற்றில் எங்கும் கிடையாது. உங்களை போன்ற தம்பிகளிடம் நான் எதிர்பார்க்கிறேன். புரட்சி யார் ஏற்படுத்துவான்னு சொல்ல முடியாது, அது எங்கே வெடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களிலே பலர் மிகச்சிறந்த புரட்சியை நடத்தக்கூடியவங்களாக வர முடியும், வருவீங்க. அது சொல்லி கொண்டு வராது, முகவரி தெரிவித்து கொண்டு வராது, உங்களில் வருவீர்கள். ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, ஒழுக்கமாக இருங்க.